கருவேல மரமும் மூங்கிலும். ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் ஒரு வலிமையான கருவேல மரமும் மென்மையான மூங்கில் ஒன்றும் இருந்தன. கருவேல மரம் அதன் வலிமையைப் பற்றி பெருமிதம் படும். அது எவ்வளவு உயரம் மற்றும் உறுதியானது என்று அடிக்கடி பெருமைப்படும். எந்தப் புயலையும் என்னால் தாங்க முடியும். நான் என்றென்றும் நிலைத்திருக்கும் வலிமை கொண்டவன் என்று தன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளும். அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மூங்கில் காற்றில் மெதுவாக அசைந்து, நான் உடையக்கூடியவன், ஆனால் நான் வளையத்தக்க தன்மை கொண்டவன் என்று அடிக்கடி கிசுகிசுக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. கருவேல மரம் காற்றை எதிர்ப்பதில் உறுதியாக நின்றது. ஆனால் புயல் கடுமையாக வீசியதால் அதன் கிளைகள் முறிந்து தண்டில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது. அது பலமாக இருந்தபோதிலும் கருவேல மரம் இறுதியில் காற்றினால் பிடுங்கப்பட்டது. இதற்கிடையில் புயலின் சக்தியால் மூங்கில் தாழ்வாக வளைந்து முன்னும் பின்னுமாக அசைந்தது. புயல் கடந்ததும் மூங்கில் முறியாமல் தாங்கிக் கொண்டு மீண்டும் தலை நிமிர்ந்து நின்றது. இருப்பினும் கருவேல மரம் அதன் பெருமையை தன் உடைந்த கிளைகளுடன் சேர்த்து இழந்தது. மேலும் வலிமை என்பது எப்போதும் உறுதியாக நின்று எதிர்ப்பதில் இல்லை. சில நேரங்களில் உண்மையான பலம் என்பது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது வளைந்து கொடுப்பதிலும் உள்ளது என்று கருவேல மரம் புரிந்து கொண்டது.